தவிர இந்த ராகுல் காந்தி பேட்டியில் கூட சொன்னார், இந்த அமலாக்கத்துறையும் சிபிஐயும் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்ததுன்னு சொன்னார். ஆனால் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட அந்த டெல்லியில் பாஜக 7 தொகுதியிலையும் அப்படியே ஸ்வீப் பண்ணியிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, விடுதலை, அங்கே ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சாரம் நடைபெற்றது. அதே போல் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் இந்த ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டார். அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிரான பல்வேறு பிரச்சனைகள் எழுப்பப்பட்டன. அதே போல் தமிழகத்திலும் இந்த அமலாக்கத்துறை கைது நடவடிக்கைகள் இருந்தன, பல மாநிலங்களிலுமே இருந்தன. ஆனால் அந்தந்த மாநிலங்களில் தமிழகத்தை தவிர மற்ற மாநிலங்களில் அதற்கான எதிர்வினை பெரிய அளவில் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதாவது குறிப்பாக ஜார்க்கண்ட், டெல்லியை பற்றி சொல்கிறீங்க. ஜார்க்கண்ட் விவகாரம் எனக்கு முழுமையாக புலப்படலை, ஸ்டடி பண்ணணும் நம்ம. ஆனால் டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி முற்றிலுமாக ஒரு தோல்வியை சந்தித்தது எனக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்குது. டெல்லி வாக்காளர்களை பொறுத்தவரை நீங்கள் வரலாற்று பின்னணியை பார்க்கணும். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்த அந்த நேரத்தில் பெருமளவு மக்கள் பாகிஸ்தானுடைய எல்லைப்புறத்திலிருந்து டெல்லியில் வந்து குடியேறினாங்க. அந்த மக்களை தொடர்ந்து உறவாடி அவர்களோடு அனுசரணையாக இருந்த அமைப்பு வந்து ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம். அவர்கள் ட்ரெடிஷ்னலாக வந்து பாஜகவுக்கு ஜனசங்கத்தை தான் வாக்களிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வாஜ்பாய் காலத்துக்கு அப்புறம் இன்னும் அவங்களுக்கு ஒரு உத்வேகம் ஏற்பட்டு அந்த வாக்கள் சிதறாமல் பாதுகாத்தாங்க. அந்த வாக்காளருடைய ஒரு கணிசமான ஒரு பிரிவு தான் வந்து கெஜ்ரிவாலுடைய அரசியல் எழுச்சியில் வந்து பங்கேற்றாங்க. ஆனால் இந்த பின்னணியோடு அந்த தேர்தல் முடிவை பார்க்கின்ற போது நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னோம்னா, அந்த டெல்லி வாக்காளர்கள் பல மாநிலத்திலிருந்து மக்கள் குடியேறி இருக்கிறாங்க. பெரும்பான்மையாக நான் அப்படி எல்லைப்புற பகுதியிலிருந்து வந்தவர்கள் நான் சுட்டி காட்டுறேன், தவறாக யாரும் கருதிடக்கூடாது. அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னு சொன்னோம்னா, மேலே மோடி வரணும், கீழே கெஜ்ரிவால் வரணும், அதாவது டெல்லியை வந்து கெஜ்ரிவால் ஆளணும், மேலே மோடி வரணுங்கிற அடிப்படையில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்களோ மாதிரி நான் வந்து யூகிக்கிறேன். ஆனால் உண்மை என்னங்கிறது தெரியலை. ஆனால் கெஜ்ரிவாலுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அவர் டெல்லி மக்கள் கைவிட்டது நியாயம் இல்லை. டெல்லி மக்களுக்கு இது புதிதல்ல. ஷீலா தீக்ஷித் இருந்தாங்க இல்லையா, அவங்க மிக அற்புதமாக தலைநகர் டெல்லியை மாற்றி அமைச்சாங்க. மெட்ரோ ரயிலாக இருக்கட்டும், குடிநீர் வசதியாக இருக்கட்டும், மின்சாரம். அந்த ஷீலா தீக்ஷிட்டை தோற்கடித்தவர் தான் டெல்லி மக்கள். அப்படியே டெல்லி மக்களில் வந்து அரசியல் நம்ம ரொம்ப புதிராக தான் பார்க்கிறோம். அந்த டெல்லி மக்கள் தான் இப்போ வந்து கெஜ்ரிவாலையும் கைவிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் என்பதை நம்ம வந்து வாதிக்கணும். ஆனால் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட இந்த நிலை வந்து சங்கடத்துக்குரியது தான்.